இன்றைக்கி நம்ம வீட்டிலே சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். ஒன்று ஒன்றா பாருங்கள். வீட்டிலே செய்யலாம், ரொம்ப சிம்பிள் தான். ஹோம்மேட் சாம்பார் பொடி செய்ய தேவையான பொருட்கள் வந்து மிளகு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஜீரகம் அதே 2 ஸ்பூனு, தனியா 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகா தேவையான அளவு 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நிறைய போட்டால் கொஞ்சம் கசப்பாயிடும், அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, துவரம்பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்து 2 ஸ்பூனு, பச்சரிசி அதே 2 ஸ்பூனு. இவ்வளோதாங்க நம்ம சாம்பார் பொடி செய்ய தேவையான பொருட்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து நம்ம வறுத்து அரைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. அதில் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மீடியமாகவே இருக்கட்டும். நம்ம அதுக்கடுத்துலாம் எந்த சேஞ்சஸும் எதுவும் பண்ண வேணாம். அப்படியே ஒரே ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து அரைக்கலாம். இருக்காது. இது வறுபட்டுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். மிளகு அடுத்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். செய்யலாம். இது வறுபட்டோன்னே இதை எடுத்துடுங்க. எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு இதை வச்சுன்னா கொஞ்சம் தீஞ்ச மாரி ஆகிடும். நம்மளுக்கு அந்த நல்லா இருக்காது, டேஸ்ட் அந்தளவு வராது. இதுலேயே அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே பிளேட்டில் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தனியா ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது அடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை வந்துடுது. இதையும் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது காஷ்மீர் சில்லி இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால, காரம் கொஞ்சம் கம்மியாக செய்கிறதுனால 4 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் சில்லின்னு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சிவப்பாக இருக்கும் நம்ம சாம்பார் பொடி. அடுத்து உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து கொஞ்சம் நல்லா சிவக்கணும். எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுன்னா ஒன் பை ஒன்னாக அப்படியே போட்டுகிட்டே வந்தேன் வறுபட்டோம். இப்போ உளுந்து ரெடி ஆயிடுச்சு. உளுந்து அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெந்தயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய வேண்டாம், கொஞ்சம் கசப்பாயிடும். அதனால் கொஞ்சம் இது வறுபட்டுச்சு, அதோடய ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே பிளேட்லேயே போட்டு வச்சுக்கோங்க. போட்டு பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய பச்சரிசி வேணாலும் நீங்கள் அதை அதிகமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மாற ஆரம்பிச்சிச்சு, வாசனையும் வந்துருச்சு. நல்லா அரிசி பொரிஞ்சோடனே அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. சூடாக அரைக்க வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும், நல்லா ஆறட்டும். அடுத்து வந்து இது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சூட்லேயே நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிட்டோன்னா அதில் வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அதுவே ஹீட்டாக தான் இருக்குது. இந்த ஹீட்லேயே நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹோம்மேட் சாம்பார் பொடி ரெடி ஆகிடும். உங்கள் சாம்பாருக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அவ்வளோ. தேங்க்யூ.